வணக்கம். நான் உங்கள் பிகேகே லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. காலையில் எழுந்தவுடன் இப்படி நினைத்து கொள்ளுங்கள், இன்றைக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களும் என் பெரு நன்மைக்காக நடக்கின்றது. நான் ஒவ்வொரு முறையும் பணத்தை கொடுக்கும் போதும், செக் எழுதும் போதும், அனைத்தும் செலவிடும் போதும், அனைத்தும் சுற்றி சுற்றி வட்டமடித்து என்னிடம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. கடவுள் எனக்கு பலவிதமான வழிகளில் பணம் தந்து கொண்டே இருக்கிறார். ஆசீர்வாதங்கள் அள்ளி தருகிறார். பிரபஞ்சம் எனக்கு பல மடங்காக இந்த பணத்தை திரும்ப தந்துவிடும். நான் ஆரோக்கியமான செல்வ செழிப்புடன் மன அமைதியுடன் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நாம் இந்த உலகத்தில் பிறந்ததற்கு முக்கியமான குறிக்கோள் என்ன என்று பார்க்கலாம். இந்த உலகத்தில் நாம் பிறந்ததற்கு முக்கியமான குறிக்கோள் நம் ஆற்றலை அறிந்து மேம்படுத்துவது, எனர்ஜி. இந்த எனர்ஜியை புரிஞ்சு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஒரு முறை நீங்கள் இந்த ஆற்றலை பயன்படுத்த கற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களால் எது வேண்டுமானாலும் உண்டாக்க முடியும், எது வேண்டுமானாலும் செய்ய முடியும். அந்த அளவுக்கு சக்தியும் ஆற்றலும் இதில் இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல், எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படிங்கிறது உங்களுக்கு அது புரிய வச்சிடும். இந்த எல்லா விஷயங்களும் நமக்கு நடக்கணும் அப்படின்னா முதல்ல எண்ணங்கள், என்ன மாதிரியான விஷயம் நமக்கு தேவை அப்படின்றது. அடுத்தது இந்த எண்ணெல்லாம் தேவை, நுணுக்கமாக அதோட விஷயங்கள். அதுக்கு அடுத்தது காட்சிப்படுத்துதல். இமேஜின் யூ ஆல்ரெடி ரிசீவ்ட் இட். இமேஜின் அது கிடைச்சதுன்னா, கற்பனை பண்ணால் அது நமக்கு கிடைச்சது அப்படின்னா அதை நாம் எந்த மாதிரி விதமான உணர்வுகள் நமக்கு தோன்றும் அப்படின்னு. இந்த எண்ணங்கள், காட்சிப்படுத்துதல், உணர்வு அப்படின்னு வரும்போது நம்மை சார்ந்தவர்களுக்கு இதனால் என்ன உபயோகம், நமக்கு என்ன சந்தோஷம், நமக்கு என்ன மன அமைதி, நமக்கு என்ன விதமான ஆரோக்கியம், அன்பு, அத்தனையும் அது கொடுக்க போகிறது என்று நாம் உணர்வுகளை அந்த காட்சிப்படுத்துதற்கு ஊட்ட வேண்டும். எண்ணம் மாத்திரம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இதுதான் வேணும், ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இது முடியாது, இது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லாதீங்க. இதுதான் வேணும், இது நடக்கும் அப்படின்னு கடைசி வரைக்கும் உறுதியாக இருங்க. எண்ணங்கள் தோன்றின உடனே பிரபஞ்சம் தயார் நிலைக்கு வந்துடுது, ரெடியாக இருக்குது. அடுத்து நீ என்ன எண்ணம் தோணுது, என்னெல்லாம் வேணும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ட் ஒரு வீடு வாங்கணும், வீடு வாங்குறேன். சரி, வீடு என்ன மாதிரி வேணும், எத்தனை பெட்ரூம் வீடு வேணும், ஃப்ளாட் வேணுமா, நிலம் வாங்கி வீடு கட்ட போறியா, பல விஷயங்கள் இருக்குல்ல. வீடோட வாசப்படி எப்படி இருக்கணும், ஜன்னல் எப்படி இருக்கணும், திரைச்சீலை எப்படி இருக்கணும், ஃபர்னிச்சர் எப்படி, எல்லா விஷயங்களும் நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு வந்து நுணுக்கமாக தேவையானவற்றை நீங்கள் சொல்ல வேண்டும். கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, இந்த பொண்ணு அழகாக இருக்கணும், அறிவாக இருக்கணும், படிச்சிருக்கணும், வேலைக்கு போயிருக்கணும், இந்த மாதிரி மூக்கு மொழியோடு இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் நீங்கள் உருவாக்கணும். நுணுக்கமாக செய்கிறதுன்றது அதுதான். அதை உருவாக்கணும்னு என்ன ஆகிடும்னா, இந்த உருவாக்கின இந்த உருவத்துக்கு உயிர் கொடுப்பது உணர்ச்சி தான். எப்படின்னா, சுவிட்சை போட்டால் தான் லைட் எரியும். அதனால் உணர்ச்சி கொடுத்தா தான் காட்சிப்படுத்துது, இமேஜின் பண்ணது, எண்ணங்களுக்கெல்லாம் ஒரு உயிர் வரும். காட்சிப்படுத்தி உணர்வுகளை கொடுத்து அதை அனுப்பும்போது பஜம்பத்துக்கு வேறு வழியே கிடையாது. இது உங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும், கொடுத்து விடும். மேலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான கதவுகளை திறந்து தான் வச்சுருக்கு. அந்த திறந்து வச்சுக்கினா ஒரு மாதிரி மூடி வச்சுருக்கு. அதை உங்களுடைய திறவுகோலால் தான். எது உங்களுக்கு திறவுகோல்? ஆழ்மனம் தான் உங்கள் திறவுகோல். ஆழ்மனத்துக்கு எப்படி போக முடியும்? இதயத்திலிருந்து மூளைக்கு அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மூலமாக ஆழ்மனம் போகிறோம். ஆழ்மனம் டக்குன்னு அந்த உயிர்ப்பு வந்தோடனே, அந்த அலைவரிசை வந்தோடனே டக்கால திறந்து அது உங்களை கொண்டு போன அங்கே கொட்டி கிடக்கும் உங்கள் தேவைகளை, பணம், பொருள், வீடு, வாசல், அன்பு, காதல், என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் உங்களுக்கு அள்ளி தந்துவிடும். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொரு தகுதி என்னென்னா, மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படுதல், கெட்ட குணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், நடக்குமோ நடக்காதா என்ற சந்தேகம், பயம், கண்ணீர், இது எதுவுமே இருக்கக்கூடாது. யூ ஷுட் பி சேட். வருத்தப்படாதீங்க. எந்த கஷ்டமும் எந்த துக்கமும் அந்த நொடிக்கு தான். நேரமாக ஆக ஆக மனசில் லேசாக வேதனை இருக்க முடியும்.
நம்மளை அது வியாபித்து ஃபுல்லாக நம்ம நெஞ்சு ஃபுல்லாக துக்கம் வச்சுக்கக்கூடாது, முடிச்சு விட்டுடணும். நான் தான் சொன்னேன், ஒரு அம்மா வந்து அழுதுட்டு என் கணவர் உடம்பு சரியில்லை, என் கணவர் உடம்பு சரியில்லைன்னா பிரபஞ்சத்துக்கு என்ன காதல் வேணும்? உன் கணவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கணும்னு நீ விரும்புகிறேன்னு நினச்சிக்கோ. டோன்ட் டூ தட். பிரபஞ்சத்திடம் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்வது போல கூட தப்பான வார்த்தைகளை உபயோகிக்காதீர்கள். தப்பான வார்த்தைகள் நீங்கள் உபயோகித்தால் அந்த தப்பு தான் நடக்கும் வழி, அதை சரி செய்ய யாராலும் முடியாது. நேர்மறையான எண்ணங்கள் என்ன வேணும்னா சுத்தமான இதயம், யாருக்கும் தீங்கு செய்யாத ஒரு விஷயம், மனம் நிறைய அன்பு, வாடின பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்றான் வள்ள, அந்த மாதிரியான ஒரு அன்பு, அசைக்க முடியாத நம்பிக்கை, இது எனக்கு நடக்கும்பா, எப்படியும் எனக்கு நடந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கணும். இதெல்லாம் நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினைத்தது உங்களால் உண்டாக்க முடியும். எல்லா விதமான கதவுகள் திறப்பதற்கு நம்மிடம்தான் திறவுகோல் இருக்குது, நாம தான் கீ. சும்மா வந்து அஃபர்மேஷன் எழுதுனங்க, அது நடக்கலை. இப்போ 45 நாள் எழுதுனீங்க, கை வலி போல். நீங்கள் கை வலி போகணும்னு நினச்சிங்களா, இல்லை கை வலியாக இருக்கேன்னு சொல்லி அஃபர்மேஷன் எழுதுனீங்களா? அதை பொறுத்து தான் இது நடக்கும். மனம் திறந்து இறைவனின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக காத்திருங்கள். மனம் திறந்து பிரபஞ்சம் அள்ளித்தரும் அனைத்தையும் பெறுவதற்காக காத்திருங்கள். தெய்வீக நேரத்தில் அந்தந்த விஷயம் இன்றைக்கி நடக்காது, நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கு நடந்துடும்ல, கண்டிப்பாக நடக்கும், நடந்துடும். சில பேர் நான் எப்பவும் கஷ்டப்படுறேன், நான் எப்பவும் நீங்கள் கஷ்டப்படல, நீங்கள் கஷ்டத்தை கூப்பிடுறீங்க, அது சொல்லவே சொல்லாதீங்க. கஷ்டப்படுறேன்னு சொன்னால் அடுத்தவனும் இன்னொருத்தவனும் உங்கள் கஷ்டம் வாங்க போகிறாங்களா? இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, இதுலேருந்து நான் எப்படி வர்றது வெளியில் அப்படின்னு யோசனை பண்ணுங்கள். 300 ரூபா சம்பளம் வாங்கின ஒரு டீச்சரோட பொண்ணு நான். இன்றைக்கி 300 கோடி ரூபா சொத்து வச்சு கிட்டத்தட்ட 500 கோடி ரூபா சொத்து என் குழந்தைகளுக்கு கொடுத்தெல்லாம் சேர்த்தேன்னா ஒரு இடமா உட்காந்துருக்கேன். எப்படி சாத்தியம்? எங்கள் அம்மாவோட தைரியம், எங்கள் அப்பாவோட வீரம் என்னை ட்ரெயின் பண்ணி என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. பயப்படுறதே கிடையாது. ஒரு சம்பவம் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். என்ன ஆச்சுன்னா, எங்கள் அம்மா எப்போவுமே என்னை தைரியசாலியாக இருக்கணும், தப்பாக நடந்தால் தட்டி கேளு அப்படிம்பாங்க. ஒரு நாள் நான் போயிட்டுருக்கும்போது பனங்கல் பார்க்கில் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கு, முன்னாடிலாம் கார் ஓட்டுவேன். போயிட்டுருக்கும்போது என்னாச்சுன்னா, ஒரு கர்ப்பிணி பெண் பஸ்ஸை விட்டு இறங்கினா. அந்த அம்மா இறங்கிறதுக்குள்ளே அந்த பஸ்ஸு போயிடுச்சு. அந்த அம்மா கீழே விழுந்துட்டாங்க, எல்லோரும் எடுத்து விட்டாங்க. நான் சும்மா விடலையே, பின்னாடியே போய் காலில் கடந்து செருப்படுத்து டிரைவர் மேலே அப்படி உள்ளே அடிக்க பார்த்தேன். விழுந்துதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வீட்டுக்கு வந்து இது சொன்னோன்னே நம்ம ஓ அப்படியா, தயவுசெய்து அந்த செருப்பு எங்கே இருக்குன்னு யாராவது போய் தேடிட்டு வாங்கடா. நான் எதுக்குன்னா, எனக்கு ஸ்பெஷலாக செருப்பு தைப்பாங்க கழுத்து வலியினால். அந்த செருப்பு ஒன்று தைக்கிறதுக்கு 1 மாதம் ஆகிடும். அதனால் அம்மா பயந்துட்டாங்க, செருப்பு தைக்கணுமோன்னு சொல்லிட்டு அவங்க அந்த செருப்பு தைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னை வந்து நீ செஞ்ச தப்பு, வம்பு வலிச்சிட்டு வர, ஒரு வார்த்தை சொல்லலை. நீ செஞ்சது ரைட், உனக்கு நான் மனசுக்கு சரின்னு பட்டுதுன்னா நீ செஞ்சது ரைட். அந்த மாதிரி சரியான விஷயங்களுக்கு எப்போவுமே குரல் கொடுக்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. புரிஞ்சுதா? இன்னொரு விஷயம், நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் எல்லாருக்கும் நன்மை பயக்கணும். நீங்கள் நல்லா இருங்க. ஃபர்ஸ்ட் பி செல்ஃபிஷ், உங்களுக்காகவே வாழ்ந்து விடுங்க. ஆனால் ஏதாவது ஒரு தான தர்மம். ஒருத்தர் சொன்னாங்க 2 லட்ச ரூபா பணம் கொடுத்து, நான் உடனே கேட்டேன், அம்மா ஒரு 10-15 பேருக்கு சாப்பாடு போடுறீங்களா? சாப்பாடு போடுங்க. உலகத்தில் ஒரே விஷயந்தான் போதும்னு சொல்லுவாங்க, போதுங்க வயிறும் பிடிச்சது. அது என்னது? சாதம் மாத்திரம்தான். ஆனால் சாப்பாடு போடுங்க, நன்மை செய்யுங்க. நாய்க்கு சாப்பாடு கொடுங்க, எறும்புக்கு மாவும் சர்க்கரையும் கொடுங்க, செடிக்கு தண்ணி ஊற்றுங்க. நிறைய விஷயங்கள். பழைய வீடு யாராவது பார்த்தீங்களா என்று தெரியாது. மரத்தை கட்டி கொண்டு நான் உன்னை விரும்புகிறேன்னு சொல்லுங்கள், மரம் உங்களுக்கு பதில் சொல்லும். இயற்கை உங்களுக்கு எப்போதுமே பதில் சொல்லிக்கொண்டே இருக்கும். அது உங்களுக்கு பாசிட்டிவான வைப், நேர்மறையான அலைகளை உங்களுக்கு கொடுத்துவிடும். 1924 பரமஹம்ச யோகானந்தர் 3 அஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. God's love is with me. I am master of everything, body, every cell in my body, and it is divine and whole. கடவுள் ஓட அன்பு என்னோட எப்போவுமே இருக்குது. அது தெய்வீக தன்மை வாய்ந்தது. என் உடலில் இருக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும்
நான் தான் முதலாளி, நான் தான் பாஸ். அதில் டிவைனாக என் உடம்பிலேயே இருக்கிறது. இது நாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பரமஹன்ச யோகானந்தர் என்னுடைய உடல் பார்ட் ஆஃப் த மை பாடி இஸ் infinite, part of infinite being. So it is vital and vibrant. என் உடம்பானது இந்த அளப்பற்கரிய பிரபஞ்சத்தை சார்ந்தது. இன்ஃபினைட் பீயிங், கடவுள், பிரபஞ்சம் அதை சார்ந்தது. எனவே எப்பொழுதும் நல்ல சக்தியோடு நல்ல அலைவரிசையோடு இருக்கிறது. அடுத்து என்னென்னா, ஐ லிவ் இன் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் mortality. My spirit from my body is radiant and full of energy. நான் இந்த பிரபஞ்சத்தின் அங்கத்தையும் என்னுடைய நிலை முடிந்து விட்டதை பற்றி, மார்ட்டாலிட்டி பற்றியும் அறிந்திருக்கிறேன். என்னுடைய உடம்பு, என்னுடைய ஆன்மா எல்லாம் இந்த இறை அன்பின் பெரிய கணத்தில் என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. இதை எப்படி சொல்கிறான்னா, தேட்டா ஸ்டேஜில் சொல்கிறாங்க. தேட்டா ஸ்டேஜ்னு என்ன? தூங்கும்போது ஒரு நிலை வரும், தூக்கத்துக்கும் முழிப்புக்கும் நடுவில். அந்த நேரத்தில் இந்த மூணையும் சொல்லணும். காட் எப்போவுமே என் கூட இருக்கார், கடவுள் என்னிடம் என் கூட இருக்கிறார். நான் என்னுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் டிவைனாக இருக்குது, அதாவது தெய்வீகத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. நான் இந்த பிரபஞ்சத்தின் ஓர் அங்கமாகும். அதனால் என்னுடைய உடலில் சக்தியும் நல்ல அதிர்வலையும் உண்டு. நான் இந்த என்னுடைய வாழ்க்கையின் மார்ட்டாலிட்டி முடிவை அறிந்து வைத்திருக்கிறேன். அதனால் என்னுடைய உடலும் உயிரும் அப்படியே இறையன்பின் கணங்களால் அரவணைக்கப்பட்டது. இதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய. படுக்க போகும்போது ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன். பட்டை இலை தெரியுமா? பட்டை இலை நுனி உடையாமல் இருக்கணும். எடுத்து வச்சுட்டு அதில் பச்சை கலர் பெனில் உங்களுக்கு வேணுங்கிற விஷயம், ஒரே ஒரு விஷயம் எழுதிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதில் எரிச்சிருங்க. எரிச்சிட்ட அப்புறம் ஒரு கருப்பாக வரும், அதை கொஞ்சம் நெய் தடவி இந்த நெத்தியில் வச்சுக்கோங்க. ஒரு காரியம் செய்ய போகிறீங்கன்னா அதை பற்றி எழுதி, நான் வெற்றி அடைந்து விட்டேன், எனக்கு பணம் கிடைத்து விட்டது, இது நடந்து விட்டது எழுதி பாருங்கள். இதை நான் முன்னாடி செய்வேன். இப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக போனதுனால இந்த பரிகாரம்லாம் செய்கிறத நான் விட்டுட்டேன். ஆனால் பலன் இருந்திருக்கு பரிகாரத்துக்கு. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.